வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுல உங்களுக்கு எல்லா வல்ல இறைவன் எல்லா செல்வங்களையும், மன நிம்மதி, உடல் ஆரோக்கியத்தை குடுக்கணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இப்ப இந்த 2026ல மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் குடுக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே மகர ராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா, சனி பகவான். எப்பயுமே மகர ராசிக்காரங்க ஒரு சனியோட அதிகாரம் பெற்ற ராசி. எப்பவுமே சனி ஒரு பொறுமையா நகரக்கூடிய ஒரு ராசி. இந்த 2025ல இந்த சனி பகவான் இந்த ஒரு 2025ல ஒரு பொது பலனா நீங்க பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு 2025ல ஒரு அனுபவத்தை கத்துக் கொடுத்துருங்க. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யார நம்பலாம், யார நம்பக்கூடாது, சொந்தம்னா என்ன, உறவுன்னா என்ன, 7 சனியின் பிடியில இருந்து அதில் கொஞ்சம் விலகி இருக்கீங்க. அதே 2026ல உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு விரயஸ்தானாதிபதி குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று உங்க ராசிய இந்த 2026ல பார்க்க போறாரு. மார்ச் மாசத்துக்கு மேல. இந்த ஜனவரில இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில தடங்கள் இருந்தாலும், தடுமாற்றங்கள் இருந்தாலும், நிதானமோட மார்ச் வரைக்கும் நீங்க செயல்படுங்க. அந்த 3 மாசம் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட 9 மாசத்துல உங்களுக்கு நல்ல விடிவு காலங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மகர ராசிக்கு பொறுத்தளவுல குரு பகவான் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று இந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சது எல்லாமே கைகூடி வரும். அது மட்டும் இல்லாம 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்க போறாரு. 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்க போறாரு. அந்த சனி இருந்தாலுமே பெரிய தாக்கத்தை உங்களுக்கு உண்டு பண்ணாது. அதனால பார்த்தீங்கன்னா நேரடி பார்வை குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு ஆண்டா இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நீங்க நல்லது பண்ண போயிருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். நண்பர்கள்னால மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இந்த 2025ல வந்திருக்கும். இந்த 2026ல கண்டிப்பா உங்களுக்கு நண்பர்களுடைய முன்னேற்றத்துல ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி மகர ராசி பொறுத்தளவுல எப்பவுமே கருத்து வேறுபாடு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு வந்திருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம சண்டை போட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மைனஸுங்கிறது உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க. அந்த 2026ல நீங்க 2025க்கான கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு இந்த 2026 கண்டிப்பா ஒரு பொற்காலமா கண்டிப்பா இருக்க போகுது. எல்லாமே நீங்க நினைச்சது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. பொருளாதாரத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா கை கொடுக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் கொடுக்கும். தொழில்ல உயர் பதவிகளை உங்களை தேடி வரும். மெயினா உடல் ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நீங்க போகல அப்படின்னா கூட உங்களை சுத்திருங்கிறவங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலையிலே உருவாகி ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அது முழுமையாக 7 சனியோட தாக்கத்துல இருந்து நீங்க இந்த ஆண்டு விடுபடுறீங்க. அப்படி விடுபடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2026 ஒரு மாற்றாக கண்டிப்பா நினைச்சது எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பா கண்டிப்பா இருக்க போகுது. அது இல்லாம உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி லாபஸ்தானத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. தொழில் ஏதோ ஒரு பேருக்காக ஒரு கடமைக்காக நீங்கள் அந்த தொழில் ஆரம்பித்து லாபமே நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளே இல்லாமல் இருந்திருக்கும். அதே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த 2026ல் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சிம்பிளாக எந்த தொழில் பண்ணாலும் அது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தைங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். தொழிலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு சொந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு நிறைய பேர் நம்ம அவசரப்பட்டு வந்துட்டுமே நம்ம நினச்ச தொழில் அமையல, நினச்ச வேலை கிடைக்கல, படித்தது ஒன்று கிடைச்சது ஒன்று, இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே
உங்களுக்கு உருவாயிருக்கும். அவங்களுக்குமே இந்த 2026 உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்து கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த 2026 உங்களுக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் பண்ணலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் இங்கிறது பண்ணலாம். அதே மாதிரி வாகன அமைப்புங்கிறது இந்த 2025 நிறைய விபத்துகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய விபத்துகள் நடந்து மருத்துவ செலவுகளுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நடந்திருக்கும். என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஒரு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து வாகன அமைப்பு நல்லா கொடுத்து கண்டிப்பாக நிறைவான வாழ்க்கைங்கிறது நீங்கள் வாழ போகிறீங்க. கடன் சுமை மெயினாக வந்து கடன் சுமை இல்லாத ஒரு ஆண்டாக இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு பால் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தாலும், இல்லை சாமி கோயிலுக்கு போகும்போது ஏதாவது தேங்காய் பழம் வாங்குறதுக்கு கூட நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். அதே 2026 உங்கள் ராசிக்கு குரு பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த கடன் தொல்லைகள் உங்களுக்கு இருந்து விலக போகுதுங்க. அதனால் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறாரு. அப்படி குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் பிறக்க போகுது. நிறைய பேர் மகர ராசிக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா திருமணமே நடக்க ஒரு 4-5 வருஷமா நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை திருமணத்துக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது எல்லாமே கைக்கூடி வர்ற டயத்தில் கடைசியில் கூட உங்களுக்கு கேன்சல் ஆகிருக்கலாம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணி நிறைய பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். அது உங்கள் ராசிக்கு 7ஆம் உச்சம் பெறும் பொழுது நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்க போகுதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு இந்த ஆண்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கூட நீட்டாக நீங்கள் ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டதோ இல்லை கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் வர இருக்குது. அந்த ராகு பகவான் இருக்கும் பொழுது மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பாக இருக்கும். என்கிட்டனா 13 to 23 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கல்வியில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்திக்குவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுது. அதே மாதிரி மன அழுத்தத்தில் மன வேதனைகளில் நீங்கள் இருந்திருப்பீங்க. நம்ம பையன் நம்ம பேச்சு கேட்கல, நம்ம பொண்ணு நம்ம பேச்சு கேட்கல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நம்ம பேச்சு கேட்கட்டாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பேச்சு கேட்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த 2026 உங்களுடைய வாக்கு அமைப்புங்கிறது கண்டிப்பாக நல்லாவே இருக்க போகுது. அதே மாதிரி 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறனால இந்த ரத்த சம்மந்தப்பட்டது உறவு முறைகள் எல்லாமே விலகி இருக்கும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம வந்து இந்த ஆண்டு பலனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோங்க. இப்போ நம்ம ஒரு முழு ஒரு அமைப்பாக பார்க்கணும். முழு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆண்டு ஆரம்பத்திலே வந்து உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுதிகள் எப்படி இருக்குது, உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கா, அது சரி பண்ணுறதுக்கு என்ன வழிகள், நெகட்டிவாக இருக்கிறதுல எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விளக்கம் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.